செபி தலைவர் மாதவி ஏன் ராஜினாமா செய்யவில்லை என ராகுல் காந்தி சரமாரி கேள்வி. நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பிரதமர் மோடி ஏன் பயப்படுகிறார் என்பது இப்போது தெளிவாகிறது என கருத்து. First, why has Chairperson Madhavi Butch not resigned? Second, God forbid something were to go wrong and investors were to lose their money. Who is responsible? Is the Prime Minister of India responsible? Is Madhavi Butch responsible? Or is Mr. Adani responsible? And finally, the Supreme Court has been looking at this matter. New allegations have emerged. Very serious, explosive allegations have emerged. செபி தலைவர் மீது புதிதாக கடுமையான குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்குமா? எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எதிர்பார்ப்பு. சென்னையில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக ஆம்ஸ்ட்ராங்கின் 2 வயது மகள் மீது வழக்கு பதிவில்லை. பாமக தலைவர் அன்புமணியின் குற்றச்சாட்டிற்கு தமிழக அரசின் உண்மை சரிபார்க்கும் குழு விளக்கம். ஆணவ கொலை ஒரு குற்றமல்ல என்று கூறுவது அவர்களின் அரசியல் அறியாமையின் வெளிப்பாடு. சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான கருத்துக்களை பரப்புவது கவலையளிக்கிறது என திருமாவளவன் வேதனை. என்று சொல்லுவது ஒன்று அரசியல் அறியாமையாக இருக்க வேண்டும் அல்லது வணிக நோக்கமாக இருக்க வேண்டும். அதை வைத்து படம் எடுத்து அதன் மூலம் சம்பாதிக்க வேண்டும், லாபம் ஈட்ட வேண்டும் என்று சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக பேசுவது, கருத்துக்களை பரப்புவது நாட்டுக்கு நல்லதல்ல. உத்தரப்பிரதேசத்தில் நிலக்கரி ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. உயிர் சேதம் எதுவும் இல்லை என ரயில்வே போலீசார் தகவல். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது என பாஜக அரசு நினைக்கிறது என IUML தேசிய தலைவர் காதர் மொய்தீன் குற்றச்சாட்டு. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என அறிவிப்பு. தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையைப் போல விஜய்க்கும் மாநாடு நடத்த இடம் கிடைக்கவில்லை. நடிகர்களுக்கு அறிவு கிடையாது என்று உதயநிதி பற்றி கூட அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறியிருக்கலாம் என சீமான் விமர்சனம். நடிகர்களுக்கு அரசியல் வரக்கூடிய அளவுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு பேசி தம்பி உதயநிதியை கூட சுட்டு காட்டிருக்கலாம் இல்லையா? அதுக்கு ஏன் தம்பி விஜயை போய் எழுதுறீங்க? நடிகர்களுக்கு அறிவில்லைன்னா இப்போ எதுக்கு எங்கள் அண்ணன் சரத்குமாரை சேர்த்துக்கிட்டீங்க, அம்மா ராதிகாவை சேர்த்துக்கிட்டீங்க, அம்மா குஷ்புவை சேர்த்துக்கிட்டீங்க? இப்போ அறிவில்லாதவர்களாக ஏன் சேர்த்தீங்க? அறிவில்லைன்னா உங்கள் அறிவாலயத்துக்குள்ள வந்தால் தான் வந்துடும்ல. அதிக மகசூல் பருவநிலையை தாக்குப்பிடிக்கும் 109 புதிய பயிர் ரகங்கள் அறிமுகம். புதிய பயிர் வகைகளை அறிமுகம் செய்து வைத்து விஞ்ஞானிகள் விவசாயிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். தயாரிப்பாளர் சங்கத்துடன் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு வாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். பேச்சுவார்த்தைக்கு தயாரிப்பாளர் சங்கம் சம்மதம் தெரிவித்ததாக ஆலோசனைக்கு பின்னர் நடிகர் சங்கத்தினர் பேட்டி. கொடைக்கானல் அருகே யானை தந்தம் இருக்க முயன்ற 3 பேர் கைது. பின்னணியில் யார்? வனத்துறை தீவிர விசாரணை. இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற வங்கதேசத்தைச் சேர்ந்த 11 பேர் கைது. சம்பந்தப்பட்ட போலீசாரிடம் விசாரணைக்காக ஒப்படைத்த எல்லை பாதுகாப்பு படை. பஞ்சாபில் ஆற்றை கடக்கும் போது வெள்ளத்தில் அடித்துச் சென்ற கார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் உட்பட 9 பேர் பலி, 2 பேர் மாயம். வங்கதேச உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சையது ரிஃபாத் அகமது பதவியேற்பு. தலைமை நீதிபதிக்கு அதிபர் முகமது ஷகாபுதீன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.
அவாமி லீக் கட்சியினர் நம்பிக்கை இழக்க வேண்டாம், மீண்டும் வங்கதேசத்திற்கு திரும்புவேன். இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கும் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா உறுதி. அமெரிக்க அதிபர் ரேஸில் முந்துகிறார் ஆளும் கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ். கருத்து கணிப்பு முடிவுகளால் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் தரப்பிற்கு அதிர்ச்சி. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்று பாகிஸ்தான் திரும்பிய ஈட்டி எறிதல் வீரர் அர்ஷத் நதீமுக்கு உற்சாக வரவேற்பு. எனக்காக வேண்டிக் கொண்ட இந்திய வீரர் நீரஜ் சோப்ராவின் அம்மாவுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் என உருக்கம். பதக்கம் வாங்கவில்லை என்றாலும் நாட்டுக்காக வினேஷ் போகத் செய்ததை யாரும் மறந்துவிடாதீர்கள். ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா வினேஷ் போகத்திற்கு ஆதரவு.